அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியோ இல்லை நம்ம அம்மாவோ சும்மா சாதாரணமாக தான் ஒரு குழம்பு வைப்பாங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. அதே மாதிரி நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ சாப்பிடுவாங்க நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ யூஸ் பண்ண பாத்திரம் தான். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் முதல்ல போடுறேன். இந்த கடுகு வெடிச்ச பிறகு இப்போ வந்து நான் கருவேப்பிலையை ஆட் பண்றேன். ஒரு கை கருவேப்பிலையை அதில் போடுறேன். அந்த கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல காய வச்ச சுண்டைக்காய் பாக்கெட் வந்து கடையிலேயே கிடைக்கும். காஞ்ச சுண்டைக்காய் உப்புல ஊற போட்டு காய வச்சிருப்பாங்க. அந்த சுண்டைக்காயை நம்ம அதில் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போடுறோம். போட்டு நல்ல அதை வந்து அப்படியே ஃப்ரை பண்றோம். அந்த எண்ணெயில வந்து அந்த சுண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். நறுக்கி போட வேண்டாம். இந்த தக்காளியை நம்ம வந்து முழுசா நல்ல தக்காளி பழம், முழு தக்காளி பழத்தை அதில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நான் ஆட் பண்றேன். இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்றேன். அப்புறம் சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன், இப்போ கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாம வந்து புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கொழு கொழுன்னு கட்டியா கரைச்சிக்கணும். ரொம்ப இப்போ இந்த புளியை வந்து அதில் நான் கொட்டிடுறேன். இந்த புளியை அதில் கொட்டிட்டு இந்த குக்கரை நான் வந்து இப்போ மூடி வச்சிட போறேன். அவ்வளோதான். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த குக்கரை விசில் விட்டு எடுக்க போறோம். இப்போ இந்த குக்கரை திறந்தாச்சு. 5 விசிலுக்கு அப்புறம் அந்த குக்கரை திறந்துட்டு இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருத்து. நல்லா அதை வந்து ஒரு கரண்டி வச்சு அப்படியே மசியல் மாதிரி பண்ணிடும். மசிச்சிடும், ஈஸியாக மசிஞ்சிடும். நல்ல ஒரு கிளறி விட்டிங்கன்னா இந்த தக்காளி ஈஸியாக உடைஞ்சு அந்த மசியல் மாதிரி ஆயிடும். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொழுன்னு சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நெய் விட்டு வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புலாம் இருந்ததுன்னா சரியாயிடும். இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கிளறிட்டு லேசாக ஒரு கலக்கிட்டு அதை எடுத்து வச்சிடும். அவ்வளோதான். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சாப்பிட்றதுக்கே தயாராகிடுச்சு. சிம்பிள் தான் இது. ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். என்னன்னா நம்ம என்ன சேர்க்கணுமோ அதை வந்து முறையா சரியா சேர்க்கணும். எதை சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்தா போதும். அப்படின்னாலே இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட் ஆயிடும். சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல கொழுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இதில் சுட சுட சாத்தை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பையும் அதில் ஊற்றி சுட்ட அப்பளமோ இல்லை பொரிச்ச அப்பளமோ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.